ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 தக்காளி, 2 குவாலிட்டி வெங்காயம் 2 பீஸு, பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் ஓகே, கொஞ்சோண்டு இஞ்சி, இதுக்கு பூண்டு போட தேவை கிடையாது, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு வானலி வச்சுக்கோங்க. அது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி நறுக்கி அதில் போட்டுருங்க. இது நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும், பச்சை இல்லாமல் வதங்கணும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் இது நைஸாக அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, ஏலம், கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டுருங்க. இந்த கொஞ்சம் வதங்குற நேரத்தில் நம்ம ஆற வச்சோம் இல்லைங்க தக்காளி, அதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒரு 5-6 பீஸ் தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கோங்க தேங்காய். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இது கரம் மசாலா, அது ஒரு 2 ஸ்பூன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு தீயாத அளவுக்கு கிண்டிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கினோன்னே தேங்காய் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு வடிகட்டியில் வடிகட்டினா வெறும் பால் மட்டும் தான் இறங்கும். ஆனால் நம்ம கையில் வடிகட்டினோன்னா கொஞ்சம் தேங்காய், ரொம்ப சக்கை போட தேவை கிடையாது. அதனால் நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா சும்மா லைட்டாக அந்த சக்கை விழுவும், அதெல்லாம் பால் தான் ஊற்றும். அது டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சட்னி. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு புழிஞ்சிருங்க. மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நாட்டு தக்காளின்னா புளி ஆட் பண்ண தேவை கிடையாது. இது ஹைப்ரிட் தக்காளி, நான் போட மறந்துட்டேன். புளி ஒரு பட்டாணி சைஸ் குட்டியாக புளி சேர்த்துக்கோங்க, நல்லது. பித்தம் இருக்காது, தக்காளி சாப்பிட்டா பித்தம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் தண்ணியாக கூட்டி வச்சாலும் நம்ம திக்கு வந்துடும், தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் முட்டை உடச்சி ஊற்றினீங்கன்னா முட்டை குழம்பு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தக்காளி சட்னி ரெடி.